ஒண்ணே ஒண்ணு செஞ்சு பாருங்க. நான் ஒரு முஸ்லீம். நான் ஒரு ஹிந்து கிட்ட போய், நான் ஒரு இந்து என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு, முஸ்லீம்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்போம். நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறேன். ஒரு இந்து இடத்திலே போய், நான் ஒரு இந்து, முஸ்லீம்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னால் என்ன சொல்வார் என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதேபோல் மாற்றி, நாம் இதுவரை கேள்விப்படாத விஷயங்களை எல்லாம் சொல்லுவார். இப்படியெல்லாமா இருக்கிறது சமூகத்தில்? எவ்வளவு செய்தி பரவி இருக்கிறது பாருங்கள். எவ்வளவு தவறான செய்திகள் மக்கள் மத்தியிலே பரவி இருக்கிறது பாருங்கள் என்று உங்களுக்கு அப்போதுதான் புரியும். அவ்வளவு தவறான விஷயங்கள். ஒரு பெண்மணியார், ஒரு ப்ரொஃபஸர் நம்முடைய கூட்டத்திலே சொன்னார், கல்லூரி பேராசிரியை. அவரிடத்தில் சொன்னாங்களாம், இந்த புதுப்பேட்டை பக்கம் போயிடாதீங்க. சென்னையில் புதுப்பேட்டை பழைய சாமான்கள், கார் உதிரி பாகங்கள் விற்கின்ற இடம். எல்லாம் பாய் தான். போனால் அவங்கள மதம் மாற்றிடுவான். இங்கே சாமான் வாங்க போனவொன்னா மதம் மாற்றிடுவானா? இப்படி கூட சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் நிலைமை. ஆக இதற்கெல்லாம் தீர்வு கலந்துரையாடல் தான்.